கிரகம் என்ன ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஆராய்ச்சி பண்ண கிரகம் இது இல்லையே. அப்போ நம்ம பாஸ் தான் நம்மளை மாத்தி இங்க அனுப்பி விட்டுருக்காரு. ப்ரோக்ராம் ஏதோ மாத்தி பண்ணியிருக்காரு. நம்ம இங்க வசமா மாட்டிக்கிட்டோம். நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது? நம்ம பாஸ் நம்மளை பிளான் பண்ணி இங்க மாட்டி விட்டுருக்காரு. இதுல எப்படியாவது இறக்கிடுவோம். அக்கா, ஒரு பெரிய தட்டு மாதிரி என்னவோ பறந்து போச்சு, பாத்தியா? ராஜு, நான் ஒன்னும் பார்க்கல. நானே இந்த நண்டு என்ன பண்ணுதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்பர் 7, நம்ம இதுக்கு மேல நம்ம கிரகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம எவ்வளவு ஒளியாண்டு தள்ளி இருக்கோன்ற எந்த டீடைல்ஸும் நம்ம கிட்ட இல்ல. நம்ம பாஸ் நம்மள நல்லா மாட்டி விட்டுட்டாரு. இதுக்கு மேல நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. நம்பர் 7, இதுக்கு மேல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றத நீங்க தான் சொல்லணும். எது நான் சொல்லவா? நானே ஒண்ணும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னுமாடா நீங்க எல்லாம் என்னைய நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. சரி, இவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். நம்ம கிரகத்துக்கு போறதுக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அடாடா, இவங்க என்ன இவ்வளவு உயரமா இருக்காங்க? அக்கா, இங்க பாரேன், குட்டி பொம்மை பேசுது. இந்த பையன் என்ன ஒரே கியா முயான்னு சொல்றான், ஒன்னும் புரிய மாட்டுது. சரி, நம்ம எல்லா கிரகத்துக்கும் மொழி பெயர்க்கிறதுக்கான ஒரு மெஷின் வச்சிருக்கோமே, அதை மாட்டிக்கிடுவோம். அப்பதான் இவன் சொல்றதை நம்ம புரிஞ்சு இவன் மொழியில பேச முடியும். மாட்டிக்கிடுவோம். தம்பி, நாங்க வேற்று கிரகத்துல இருந்து வரோம். நாங்க வழி மாறி வந்துட்டோம். எங்க கிரகத்துக்கு போறதுக்கு எனக்கு நீ உதவி செய்ய முடியுமா? ஏய், குட்டி பொம்மை நல்லா பேசுதே. பேசாம இதுக்கு மேல இந்த பொம்மையை வச்சு விளையாடலாம். நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் காமிச்சா நமக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் போல இருக்கு. தம்பி, நான் பொம்மை கிடையாது. நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன். எங்க கிரகத்துல எல்லாரும் ரொம்ப வயசு வரையும் இருப்பாங்க. என்னுடைய வயசு 320. 1000 வயசுக்கு மேலாம் நிறைய பேர் இருக்காங்க. அடேங்கப்பா, இந்த குட்டி பொம்மை ஒரே உருட்டா உருட்டுது. அடே குட்டி பையா, நானா உனக்கு சின்ன பொம்மை? இரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன். அங்க பா, எவ்வளவு பேர் வந்திருக்கோம் பாரு. எங்க வண்டிய பாரு, அப்பதான் நீ நம்புவ. ஆமா, இந்த குட்டி பொம்மை சொல்றது உண்மைதான் போல இருக்கே. சரி சரி, குட்டி பொம்மை சொல்லு, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? எனக்கு இது நீ என்ன கிரகம்னு சொன்னாலே போதும். அதை வச்சு நாங்க ஆராய்ச்சி பண்ணின கிரகத்துல இது இருந்துச்சுன்னா நாங்களே டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கிளம்பி போயிருவோம். ஓஹோ, அப்படியா? சரி சரி, இது என்ன கிரகம்? திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். அக்கா, திருநெல்வேலி தானே இது? டேய் தம்பி, அது நம்ம ஊருடா. அதுவா இருக்காது. இவங்க கேக்குறது பூமிக்கு மேல அப்படின்னா என்னதான் இருக்கும்? இது மில்கி வே கேலக்சில இருக்கு. இது பூமி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குட்டி பொம்மை? எது மில்கி வே கேலக்சியா? இது போதுமே எனக்கு. ஏ பாஸ், என்னையா வழி மாத்தி அனுப்புற? இரு வர உனக்கு. சரி சரி, நீங்க எல்லாம் நாங்க கிளம்பி போறதுக்கு எங்களுக்கு வழி சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல?